கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில இன்று உயிர் தெழுந்த திருநாளின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஈஸ்டர் வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் 5ஆம் அதிகாரம் 20 ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவர் காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, ஒரு உயிர்த்தெழுதலுக்கான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை இங்கே பதிவிடுறார். இதை யார் சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்றார். என்ன சொல்றாரு? பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டவர். தாம் பிதாவாகிய தேவனால் உயிர்ப்பிக்கப்பட போகிறோம் என்பதை இங்க சொல்றார். பிதாவானவர் தனியா, இயேசு கிறிஸ்து தனியா இந்த உலகத்துல அரசாட்சி பண்ணுவாங்க அப்படின்னு இதுக்கு அர்த்தம் அல்ல. பிதாவானவர் உயிரோடு எழுப்ப போகிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து இந்த உலகத்துல வாழ்ந்து எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்கிற அந்த வாழ்வியல் தத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து மனித நேயத்தோடு பிறர் மீது அன்பு செலுத்துகிற அந்த உத்தமமான ஒரு நிலையோடு கூட இந்த உலகத்துல வாழ்ந்து காண்பித்து மற்றவர்களுடைய நலனுக்காக, நம்முடைய நலனுக்காக, நம்முடைய மீட்புக்காக தன் ஜீவனையே தந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதற்கு பிறகு இவன் என்னுடைய நேசகுமாரன், இவன் மீது நான் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக என் காரியமாய் யார் போவார்கள் என்று கேட்டபோது நான் செல்லுகிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்து இந்த பூமியில வாழ்ந்து காண்பித்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி தீர்ந்து இன்றைக்கு நித்திரை அடைந்திருக்கிற இயேசுவை நான் உயிரோடு எழுப்புவேன் என்று பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்தது போல அவருக்கு சித்தம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பிக்க பிதாவானவருக்கு எப்படி சித்தம் இருந்ததோ அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் ஒரு உயிரோட எழுப்பினார். அதற்கு பிறகு அந்த பொறுப்புகள் யார் இடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்றார், ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல், பிதாவானவர் ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல ஒரு மனிதனை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரு நியாய தீர்ப்பு நடக்கணும். அவன் நல்லவனா கெட்டவனா, கடவுளுக்குள்ள உண்மையா வாழ்ந்தவனா, கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றி வாழ்ந்தவனா, மனித நேயத்தோடு வாழ்ந்து இருக்கிறானா இல்லையா என்பதை என்ன பண்ணணும்? ஆண்டவர் நியாய தீர்ப்பு பண்ணி அதுக்கப்புறம் உயிரோட எழுப்புகிற அந்த முழு பொறுப்பும் யாரிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொடுக்கப்படும். அப்ப இந்த உலகத்துல நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? ஸ்தேவான் வாழ்ந்த மாதிரி வாழணும், பவுல் வாழ்ந்த மாதிரி வாழணும்,
பவுல் தனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஊட்டும்படியான காரியத்தை செய்ய சொல்றார். கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எழுதுறப்ப சொல்றாரு, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சிருக்கிறேன். நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் நான் அதை போய் அணிந்து கொள்வேன்னு சொல்றார். ஸ்தேவான் கல்லிலால் அடித்துக் கொள்ளப்பட்ட போது வானங்கள் திறக்கிறத பார்க்கிறார். பார்த்துட்டு பிதாவானவருடைய மகிமையும் இயேசு கிறிஸ்துவானவர் பக்கத்துல நிக்கிறது, அவருடைய மகிமை இருக்கிறத நான் பார்க்கிறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு சொல்றார். அப்ப இப்படிப்பட்ட பாக்கியங்கள் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு நியாய தீர்ப்புக்கு பின்னால கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவ கிரீடம். இதை அணிந்து கொள்ளுகிற ஒரு நிச்சயம். எப்படி அவருக்கு அந்த நிச்சயம் வந்துச்சுன்னா, இந்த பூமியில அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் கணக்கிட்டு பார்க்கிறாரு. நம்ம எப்படி வாழ்ந்தோம், நாம எந்தெந்த மாதிரியான வார்த்தைகளை பேசணும், நாம எந்தெந்த மாதிரி செயல்கள் செஞ்சோம். அப்ப இப்படி செஞ்சதுனால கண்டிப்பா நம்ம எங்க போக போறோம், பரலோகத்துக்கு போக போறோங்கிற ஒரு நிச்சயம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. இயேசு கிறிஸ்து அதே மாதிரிதான். பிதாவானவர் என்னை உயிரோடு எழுப்புவார்னு அவர் சொல்றாரு. எப்படி சொன்னாரு, என்ன தைரியத்தில் அவர் அதை சொன்னாரு? இந்த பூமியில அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அதை அவர் அனலைஸ் பண்ணி பார்க்கிறாரு, கணக்கிட்டு பார்க்கிறாரு. நாம இந்த வாழ்க்கையில என்னென்ன தப்பு பண்ணணும், என்னென்ன சரியா செஞ்சிருக்கிறோம், ஏதாவது நம்ம தப்பு பேசி இருக்கிறோமா, ஏதாவது ஒரு காரியம் தவறா நடந்திருக்கிறோமா அப்படின்னு அவர் தேடி பார்க்கிறாரு. இப்ப ஒரு ஒரு ஓட்ட பந்தய வீரன் என்ன பண்றான்னா, ஓடி ஓடி பிராக்டிஸ் பண்ணி, சரி இனி நம்ம கிட்ட எந்த குறையும் இல்லை, நம்ம சரியான நேரத்துக்கு போயிட முடியுங்கிற தைரியத்துல நான் முதல் பரிசு வாங்குவேன்னு சொல்றான். ஒரு மெக்கானிக்கல் ஒரு வண்டியை ரெடி பண்றாருன்னு வைங்களேன், எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்ப்பாரு. சக்கரத்தை பார்ப்பாரு, என்ஜினை பார்ப்பாரு, கியர் பாக்ஸை பார்ப்பாரு. இதை எல்லாத்தையும் பார்த்து ஓகே பண்ணனதுக்கு பிறகு, சரி இதுல நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் பயணிக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற ஒரு, அது எப்படி என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்றாரு. அவர் சர்டிபிகேட் பண்றாரு. அதுல இல்ல நீங்க இந்த வண்டியில எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம், அதுல எந்த குறையும் வராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா வேலை செஞ்சது அவரு. அது மாதிரி இந்த பூமியில நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, வாழ்ந்த நாட்கள்ல நாம என்னென்னவெல்லாம் செஞ்சோம், நமக்கு நினைவு தெரிந்த நாட்களில் இருந்து. இப்ப பவுல் கூட பாத்தீங்கன்னா கொலையெல்லாம் பண்ணியிருக்காரு இயேசு கிறிஸ்துவை அறியாததுக்கு முன்னால. இப்ப கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறார், தெரிந்து கொள்ளுகிறார். தெரிஞ்சதுக்கு பிறகு அவருக்குள்ள என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஓ நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி முதல் ஆண்டவர் இடத்துல முறையிடுறார். அந்த தவறுகளுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, இனிமே நான் அந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டேன், யார் மேலையெல்லாம் நான் கடிஞ்சுக்கிட்டனோ, யார் மேலையெல்லாம் நான் அன்பு செலுத்தலையோ அவர்கள் மீது மறுபடியும் நான் அன்பு செலுத்துவேன், கடிந்து கொண்டவர்கள் மீது நான் அன்பு செலுத்துவேன். எந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் இல்ல, கடவுளுடைய மகன் இல்ல, மேசியா இல்லைன்னு நான் சொன்னனோ, அதே மக்கள் மத்தியில போய் நான் மீண்டும் அவர்தான் மேசியான்னு நான் சொல்ல போறேன். அதுக்காக நான் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நான் அனுபவிக்க போறேன்னு சொல்லி தன்னை முழுமையாய் அங்கே ஒப்படைத்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகனாய் இந்த உலகத்துல வாழ்ந்த போது எந்த விதமான தப்பு தண்டா தவறுகள் இல்லாம அவர் வாழ்ந்தார். அதனாலதான் சிலுவையில மறிக்கிறப்ப கூட அவர் பிதா என்னை உயிரோட எழுப்புவார் அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட போறாரு. அவளும் அதே நம்பிக்கையை தான் சொல்றாரு, எனக்கு உயிர் தெழுதல் உண்டு, நான் ஜீவ கிரீடத்தை பெறுவேன் அப்படிங்கிற. அன்பானவர்களே, அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த உயிர் தெழுதல் என்பது நிச்சயமா இருக்கும். அந்த பவர் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவிட்ட இருக்கு. அதனாலதான் கொரிந்தியருக்கெல்லாம் எழுதுறப்ப பவுல் அடிக்கடி சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்ததுண்டானால் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்படுவீர்கள். எப்படிங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்ததுண்டானால், நம்ம இயேசு கிறிஸ்துவை முழுமையா ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்ந்து அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கையை பின்பற்றி அவர் மாதிரியே நம்ம வாழ்றோம். அவர் ஒன்னும் பெரிய விஷயத்தையெல்லாம் சொல்லலைங்க. இந்த உலகத்துல மனிதனாய் வாழ்கிற போது உனக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் படைச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல மனைவி வேணும், பெண்களுக்கு ஒரு நல்ல கணவன் வேணும், அவங்க புள்ள பெத்துக்கணும், அந்த பிள்ளைகளுக்கான வாழ்வாதாரத்தை செய்யணும், உனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும், உணவு வேணும், உடை வேணும், இருக்க இடம் வேணும், இது எல்லாமே நமக்கு கொடுக்கிறாரு. அவர் கொடுத்ததுக்கு மேல வேற தேடுகிற போதுதான் பாவம் நமக்குள்ள வருது.
அவர் நமக்கு கொடுத்ததை விட வேறொன்றை நாம் அதிகமாக ஆசைப்படுகிற போதுதான் நமக்குள்ள பாவம் வருது. இதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. இதையெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறமும் உன்னை பரிசுத்தப்படுத்துறேங்கிறாரு. அப்ப நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா இயேசு கிறிஸ்து மாதிரி கல்யாணம் பண்ணாம இயேசு கிறிஸ்து மாதிரியே கன்னி பிறப்பா இருக்கணுமா அப்படின்னா இல்ல. இந்த உலகத்துல மனித இச்சையில பிறந்து இருக்கிற உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். எதனால பரிசுத்தப்படுத்துவார்னா நம்முடைய கிரியைகளினால. நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கும்னாக்கா இயேசு கிறிஸ்து செஞ்ச மாதிரி இருக்கும். அவர் எதையும் கடினமாவெல்லாம் பண்ணல, எளிமையா தான் பண்ணியிருப்பார். அன்பு செலுத்துங்க, பிறரை நேசிங்க, பிறரோடு கூட நல்ல உறவா இருங்கன்னு தான் சொல்லியிருப்பார். அப்படி செய்கிறவர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு நிச்சயமா. அப்ப நாம கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோம் சொன்னா கிறிஸ்துவை முழுமையாய் நம்முடைய இருதயத்தில உள்வாங்கினவர்களாக, கிறிஸ்துவை முழுமையாய் நம்முடைய சரீரத்தில் அணிந்து கொண்டவர்களாக, கிறிஸ்துவை முழுமையாய் நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக நாம வாழ்கிற போது நம்மளுடைய மரணம் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கும். அப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததுன்னா இப்ப நியாய தீர்ப்பின் அதிகாரம் முழுவதையும் கிறிஸ்துவ இடத்துல கொடுத்திருக்கிறார் பிதா. அப்ப இயேசு கிறிஸ்து உங்களை என்னை உயிரோட எழுப்புவார். எழுப்பிட்டு அடுத்தது என்ன பண்ணுவார் அப்படின்னு பாருங்க. பிதாவை கனம் பண்ணுகிறது போல நீங்க குமாரனையும் கனம் பண்ணுங்க. அவர் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதை சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். அப்ப இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு போ, நீ இப்படி மனிதனோட வாழ்க்கையை வாழு, அதுல குற்றம் இல்லாம குறைவில்லாம கட்டளைகளை நிறைவேற்றும்படியாக பிதாவை வெளிப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை நீ வாழணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்த பிதாவாகிய தேவன். அதை நாம விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்படி விசுவாசிக்கிற போது நித்திய ஜீவன் உண்டு. அது மட்டும் சொல்ல, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அப்ப ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு வரும்னா பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். ஏன்னா அவர் மகத்துவமானவர். ஏற்கனவே வேறொரு காணொலியில நாம இதை பத்தி படிச்சிருக்கிறோம். அவர் மகத்துவமானவர். அந்த மகத்துவத்தை எப்படி அவர் காட்டுவார் தெரியுங்களா? அவருக்கு விரோதமாக நடக்கிற பிள்ளைக அக்கினியினாலும் அக்கினி ஜுவாலைகளினாலும் பெரு வெள்ளத்தினாலும் இடியினாலும் எப்படிங்க இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமான ஒரு அழிவின் தன்மையோடு கூட தன்னுடைய புயத்தை வெளிப்படுத்துவார்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனா நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்க வேண்டாம். நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக, நம்மை உயிரோடு எழுப்புகிற தேவனாக, நம்மை உயிரோடு கூட எழுப்பி பிதாவாகிய தேவனுடைய அந்த கோட்டைக்குள்ளே நம்மை அழைத்து சென்று நித்திய ஜீவனுடையவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி, நமக்கே தெரியுங்க இந்த உலகத்துல வாழ்றப்ப தெரியாதா இது சரியா இது தப்பா தெரியும். இன்னைக்கு பாருங்க, குடிச்சு வெறிச்சு கோயில் காசை கொள்ளையடிச்சு திருமண்டல காசை கொள்ளையடிச்சு மற்றவர்களை எல்லாம் தப்பான வழியில நடத்துற ஒருத்தன் செத்து போயிட்டான். அவனோட கல்லறையில என்ன எழுதுவாங்கிறீங்க? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்படி இல்லையா? நீதிமான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது, இப்படி எழுதி வைப்பானுங்க. ஏன்னா இப்போ இந்த சமகாலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு அவனுடைய ஐக்கியத்தனம் தெரியும். இன்னொரு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு வர்றவனுக்கு உண்மையிலேயே அவன் ரொம்ப நல்லவனா இருந்திருப்பான் போல இருக்குது அப்படின்னு அவர்களை ஏமாற்றுவதற்காக எழுதி வைக்கப்படுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அவன் கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கல, அவனுக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது. அவனுடைய ஆத்மா என்றைக்கு இங்கே பூமியில அவனுடைய சரீரம் செத்ததோ அன்னைக்கு அவனுடைய ஆத்மாவும் செத்துருச்சு, அது உயிர்ப்பிக்கப்படாது. அப்படி ஒரு அவல நிலை நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளணும். இந்த ஈஸ்டர் நாள்ல இயேசு கிறிஸ்து உயிரோட எந்திரிச்சு அநேகருக்கு தரிசனமா வந்தார். இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மாதிரி அவருடைய 2வது வருகையின் போது நாம் முதலாவது உயிர்த்தெழுப்பப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்படுவார்கள். இதுதான் உயிர்த்தெழுதலுடைய நிச்சயம், இதுதான் உயிர்த்தெழுதலுடைய கான்செப்ட்.
இப்படித்தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டது போல நம்மையும் உயிரோடு எழுப்பப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய பவர், மிகப்பெரிய ஒரு பதவி, மிகப்பெரிய ஒரு அது எப்படி சொல்றது, அந்த தன்மை, உரிமை, இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கு. அப்ப நாம அவருடைய சித்தத்தின்படி நடக்கணும். அவருக்கு சித்தமானவர்களா நம்ம நடந்துக்கணும். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற போது நாம் வேறு விரிக்கப்பட்டவர்களா இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற போது நாம் வித்தியாசமானவர்களா இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற போது நாம் ஒரு இந்த உலகத்துல தனிப்பட்ட மனிதர்களா தான் இருக்க முடியும். அன்பானவர்களே, நிச்சயமாகவே உயிர்த்தெழுதலிலே நீங்கள் பங்குள்ளவர்களா இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மறைத்தீர்களானால் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுப்பப்படுவோம். கிறிஸ்து வருகிற போது முதலாவது நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். எப்படி இன்றைக்கு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட, அந்த நம்பிக்கையோடு கூட, அந்த உண்மையோடு கூட, அந்த உத்தரவாதத்தோடு கூட நாம் இன்றைய இந்த ஈஸ்டர் தினத்தை நாம் கொண்டாடுகிறோமோ, அது போல நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உயிர்த்தெழுப்பப்படுவோம் என்கிற உத்தரவாதத்தோடு கூட நாம மரிக்கணும். நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டுங்கிற உத்தரவாதம் நமக்குள்ள வரணும். பவுலுக்கு இருந்த மாதிரி, ஸ்தேவானுக்கு இருந்த மாதிரி, இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த மாதிரி அந்த உத்தரவாதம் நமக்குள்ள வரணும்னா நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய வாழ்வியல் தன்மையை நாம முறையா வாழணும். சிற்றின்பத்துக்கோ, பணப்பிரியனாவோ, விபச்சாரக்காரனாவோ, வேசிக்கல்லனாவோ, அயோக்கியனாகவோ வாழ்ந்துடக்கூடாது. கடவுள் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கார். அந்த வாழ்க்கையில நாம் உயிர்த்தெழுப்பப்படுவோம் என்கிற உத்தரவாதத்தோடு கூட நாம் வாழ வேண்டும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக முதலாவது நாம் உயிர்த்தெழுப்பப்படும். அன்பானவர்கள், இந்த உலகத்துல பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, எல்லாம் இருக்கும். இந்த உலக வாழ்க்கை நம்ம வாழ்ந்துதான் தீரணும். வேலைக்கு போய்த்தான் ஆகணும், பணம் சம்பாதிச்சுதான் ஆகணும், கணவன் மனைவியா வாழ்ந்துதான் தீரணும், பிள்ளைகள் எல்லாம் பெற்றெடுத்து தான் தீரணும், அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நாம உருவாக்கி கொடுத்து தான் தீரணும். இதையெல்லாம் கடந்து திருச்சபைகளுக்கு போய்த்தான் தீரணும், ஆண்டவரை ஆராதித்து தான் தீரணும். இம்மானுவேலரை பற்றி முழுமையா நாம் அறிந்து கொண்டாக வேணும். இம்மானுவேலர் எதை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையின்படி நாம வாழ ஆரம்பிக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கை மிகவும் எளிமையா இருக்கும். வேதத்தை அறியாதவர்கள், வேதத்துக்குள்ளே முழுமையாய் நுழையாதவர்கள் தான் என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம், கிறிஸ்தவனா வாழ்றது ரொம்ப கடுமையான ஒரு காரியம் சொல்லுவாங்க. இல்ல, இம்மானுவேலர் எளிமையாக வாழ்வதற்கான ஒரு வார்த்தைகளை இதுல வச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்து எளிமையாக வாழ்வது எப்படி என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி நம்ம வாழணும். அப்படி நாம வாழ துவங்குகிற போது, வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது நமக்குள்ள ஒரு உத்தரவாதம் வரும், நிச்சயம் வரும். சரி, நம்முடைய வாழ்க்கையில எந்த தவறும் பண்ணல, நாம யாருக்கும் துரோகம் பண்ணல. காலையில நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம் இல்லையா, எந்திரிச்சு புறப்பட்டு வர்றோம், சாயந்தரம் மறுபடியும் வீட்டுல போய் தூங்க போறோம். தூக்கத்துல நம்ம யாருக்கும் துரோகம் பண்ண போறது இல்லை, நாம தூங்குறோம். இந்த தூங்க வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் நாம இந்த உலகத்துல முழிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா வச்சுக்கல. இந்த 15 மணி நேரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? தூங்க போறப்ப, ராத்திரி நாம தூங்க போறப்ப என்ன பண்ணணும்? காலையில தூங்கி எந்திரிச்சோம், பிரஷ் பண்ணோம், குளிச்சோம், பிரேயர் பண்ணோம், சாப்பிட்டோம், வெளியே புறப்பட்டு போனோம். என்ன பண்ணணும்? சாயந்தரம் வரைக்கும் யாருக்காவது நம்மளால துரோகம் பண்ண முடிஞ்சுதா? நம்மளால யாராவது வேதனைப்பட்டாங்களா? யாருக்காவது நம்மனால கிடைக்கக்கூடியது கிடைக்காம போச்சா? அதை நம்ம தடுத்து நிறுத்தி இருக்கிறோமா? அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த தவறும் பண்ணல. அப்ப ராத்திரி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே, இந்த நாள்ல நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணல, யாருடைய பொருளையும் நான் ஆக்கிரமிக்கல, யாரையும் நான் கெட்ட வார்த்தையில திட்டல, யாரையும் நான் தப்பா நினைக்கல, அதனால இந்த நாள் முழுசும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் நான் தலையிடல, உமக்கு விருப்பமான உமக்கு சித்தமான காரியத்தை தான் நான் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்துல ஒரு உத்தரவாதத்தோடு கூட ராத்திரி படுக்கலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செய்யறப்போ, நம்ம வாழ்க்கை முடிகிற போது அந்த என்னைக்கு முடியுதோ அந்த ஒரு நாளைக்கு உண்டானதை மட்டும் ஜெபம் பண்ணா போதும். ஏன்னா நேற்றைய தினத்துல ஒன்றும் பண்ணலைங்கிறது இன்னைக்கு தெரியும்.
இன்றைக்கு எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறத இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணியிருப்போம். நாளைக்கு நேத்து ஒண்ணும் பண்ணல. இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தது, அதுல என்ன தீமை இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு திருத்திக்கணும். அன்பானவர்களே, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிற போதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிற போது, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்படும், கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்படுவோம். அப்படிங்கிற உத்தரவாதத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை இருக்கு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அப்படி செய்வீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், நீங்க அப்படி செய்வீங்க. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்படைக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். அப்பதான் நாம இந்த உலகத்துல உத்தரவாதத்தோடு வாழ முடியும். இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கார், எனக்கு சித்தமானவர்களை நான் உயிரோடு எழுப்புவேன். ஆண்டவர் சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்யறேன், உமக்கு சித்தம் உண்டு என்னை உயிர்த்தெழுப்புவதற்கு, என்னை உயிரோடு எழுப்புங்க. பவுல் சொன்னாரு, அந்த மாதிரி நாமும் கூட உத்தரவாதத்தோடு கூட, உயிர்த்தெழுதலின் உத்தரவாதத்தோடு கூட இந்த உலகத்துல ஜீவிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாளில மீண்டுமாய் அநேகருக்கு நான் உம்முடைய நாமத்தினாலே அந்த உயிர்த்தெழுதலின் வாழ்த்துக்களை சொல்லுவதோடு கூட, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இடத்துல ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவன் முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்த்தெழுப்பப்படுவான், கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுப்பப்படுவான் என்கிற அந்த உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தோடு கூட நாங்கள் வாழ நீங்க கிருபை பாராட்டு. உங்க இரக்கமும் உங்க மனதுருக்கமும் மாட்சிமையும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கி இந்த பூமிக்கு உம்மை அனுப்பின பிதாவானவரை கனம் பண்ணி, உம்மையும் அந்த கனம் பண்ணி அந்த கணத்தோடு கூட நாங்கள் எப்பொழுதும் வாழ நீங்க கிருபை பாராட்டு. உடைய இரக்கமும் கிருபையும் எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.